என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். காஸ் எலிமினேஷன் மெத்தடுங்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஈக்குவேஷனை காஸ் எலிமினேஷன் மெத்தடில் நம்மளை வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் செமஸ்டர் எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சாமி, ஒரு ஈக்குவேஷனுக்கு அப்புறம் கமா கொடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, கமா கொடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த சம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்மை கரெக்டாக அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துடணும். பார்த்ததுக்கப்புறம் ஈக்குவேஷன் வந்து 1 by 1 வந்து இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி நீங்கள் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே லெஃப்ட் சைடு வந்து XYZ தான் இருக்கணும், ரைட் சைடு வந்து வெறும் நம்பர் தான் இருக்கணும். அந்த நம்பர் தான் என்னென்னா கான்ஸ்டன்ட். சரிங்களா? இந்த டைப்பில் தான் நம்ம வந்து என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் சைடு என்ன இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். XYZ இருக்கணும், ரைட் சைடு வந்து இந்த நம்பர் இருக்கணும். நம்பர் வந்து கான்ஸ்டன்ட். அதை இந்த மாதிரி எழுதிட்டு இந்த நம்பரை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். காஸ் எலிமினேஷன் மெத்தட்னாலே எஸ்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். அது என்ன சார் எஸ்லான் ஃபார்ம்னா, இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுங்க. ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்கும்? 3 இருக்குங்களா? வெர்டிசஸ் பாருங்கள், 1 2 3 கரெக்டுங்களா? இப்போது இந்த மாதிரி 3 இடத்துல வந்து நம்ம ஜீரோ பண்ண போகிறோம். சரி, அது 1 by 1 நம்ம வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அது என்ன சார் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்? ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், இந்த XYZனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏ மேட்ரிக்ஸ். ரைட் சைடுக்கு ஒரு பார்த்தீங்க கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பி மேட்ரிக்ஸ். இது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம ஒட்டுக்கு எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதலாம். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1, ஒய்க்கு முன்னாடி 2, இஜெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 1. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2, ஒய்க்கு முன்னாடி 3. இங்கே +3 இருக்கிறனால +3 கொடுக்குறேன். இங்கே -3 இருந்தாலும் நீங்கள் -3 தான் கொடுக்கணும். இஜெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 3. அடுத்து எக்ஸுக்கு முன்னாடி 3, ஒய்க்கு முன்னாடி பாருங்கள் -1, இஜெட்டுக்கு முன்னாடி 2. இது ஏ மேட்ரிக்ஸ். அடுத்து இங்கே நடுவில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். எதுக்குன்னா இந்த ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் பிரித்து காமிச்சிருக்காங்க, வரைகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பியில் என்ன இருக்குது பாருங்கள்? 3 10 13. இங்கே 3, இங்கே 10, இங்கே 13 கொடுத்துருங்க. இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். புரிஞ்சுங்களாமா? ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸையும் ஒட்டுக்கு எழுதுனா அது பேர் என்ன? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்னென்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். இதுதான் டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுங்க பார்க்கலாம். கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிங்க. இங்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. டயகனல் எலமெண்ட்ஸை ரவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த டயகனல் எலமெண்ட்ஸு கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 0 ஆகணும். இங்கே பாருங்கள், இதுதான் டயகனல் எலமெண்ட்ஸ். இது கீழே என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 2 3 -1. இந்த 2 3 -1 நம்ம 0 பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வந்து எய்ம். அதை நம்ம 0 பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை வந்து நம்ம 0 பண்ண போகிறோம். அடுத்து செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கக்கூடிய நம்பரை 0 பண்ண போகிறோம். அப்படி 0 பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இந்த டயகனல் கீழே இருக்கக்கூடிய அந்த டயகனலுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டெப்பில் நம்ம வந்து 0 பண்ண போகிறோம். நல்ல கவனிச்சாமி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரோனால இது R1, இது செகண்ட் ரோனால இது R2, இது தேர்ட் ரோனால R3. இப்போ ஃபஸ்ட்டு ரோவுக்கு நம்ம வந்து கால்குலேட்டர் நம்ம வந்து இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரோவை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ரோவை நான் என்ன எடுத்துக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன், தேர்டு ரோவை நம்ம சின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ரோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 1 2 1, அடுத்து 3, 1 2 1, நடுவில் இப்படி கோடு போட்டு அடுத்த என்ன இருக்குது? 3. இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்படியே எழுதணும். இப்போது நம்மளோட எய்ம் என்ன? அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது கீழே கூடிய இந்த 2 நம்பரை நம்ம 0 பண்ணணும். கரெக்டுங்களா? அந்த 2 நம்பரை 0 பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? பின்னு இருக்குங்களா? செகண்ட் ரோனா பி, அந்த பி இங்கே எழுதுங்க. இங்கே பின்னு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இங்கே பின்னு எழுதுங்க. தேர்ட் ரோ என்ன இருக்குது பாருங்கள்? சி. இங்கே சின்னு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு சின்னு எழுதுங்க. இப்போ நம்ம எந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ரோவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பாருங்கள்? ஏ. அதை இங்கே எழுதுங்க. ஃபிக்ஸ் பண்ண ரோவை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 1. அந்த 1ஆம் நம்பரை வந்து இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். கரெக்டுங்களா? அடுத்து இந்த 2 3 இருக்குது பார்த்தீங்களா? 1ஆம் நம்பர் கீழே 2 நம்பருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 3, இந்த 2 3 ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். +2க்கு ஆப்போசிட் சைன் என்ன? -2. +3க்கு ஆப்போசிட் சைன் என்ன? -3. அதை இங்கே எழுதணும். 2 3க்கு ஆப்போசிட் சைன் +2 இருக்குது. இங்கே எழுதும்போது நான் -2 எழுதுறேன். +3க்கு ஆப்போசிட் சைன் -3. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த 1ஆம் நம்பரை தூக்கி அப்படியே எழுதிடணும் சைன் மாற்றாமல். இந்த 2 3க்கு வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி நம்ம இங்கே எழுதிடணும். சரிங்களாம்மா? நல்லா கவனிச்சுங்க. சார் இது எதுக்காக சார் பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இந்த பி இதை நம்ம இந்த நம்பரை நம்ம 0 பண்ணணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 - 2 வந்து 0 ஆகிடும். அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்படி நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது எந்த சம் கொடுத்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே தூக்கி போட்டுறணும். இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த 2 நம்பருக்கு வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சரிங்களா? இவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, கால்குலேட்டர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ கால்குலேட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பாருங்கள். 1b - 2a 1 அமுத்திடுங்க. பிக்கு பாருங்கள், அந்த ஆல்ஃபாங்கிற பட்டன் அமுத்தி இங்கே பாருங்கள் கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது அமுத்திங்கன்னா பி வந்துடும். 1b - 2 ஆல்ஃபா அமுத்தி இங்கே ஏ அமுத்தினா 1b - 2a வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு CALCன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், கால்சி பட்டன் அமுத்துங்க. அமுத்தின உடனே பி வேல்யூ கேட்குதா, பிங்கிறது செகண்ட் ரோ, ஏங்கிறது ஃபஸ்ட் ரோ. இப்போ பியோட ஆன்சர்னு பாருங்கள், பிக்கு பதிலாக 2 அமுத்தி ஈக்குவல், ஏக்கு பதிலாக 1 அமுத்தி ஈக்குவல். இப்போ 1b - 2a ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், 0. அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 பண்ணணும், 0 வந்துருச்சு. அடுத்து ஈக்குவல் அமுத்துனா பி வேல்யூ 2னு காமிக்கும். இந்த வேல்யூ நம்ம முதுக்கு முன்னாடி கொடுத்த வேல்யூ. சரிங்களா? நீங்கள் இதை எடுத்துக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பிக்கு பதில் என்ன கொடுக்கணும், 3 அமுத்தணும். எப்பயுமே ஒரு வேல்யூவை என்டர் பண்ண உடனே அடுத்து ஈக்குவல் தான் அமுத்தணும். அடுத்து ஏக்கு பதில் என்ன கொடுக்கணும், 2 அமுத்தி ஈக்குவல். இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து இங்கே ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் தான் நம்ம இங்கே எழுதணும். அடுத்து நம்ம இங்கே ஏசி அமுத்திடக்கூடாது. ஏசி அமுத்திங்கன்னா நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஈக்குவல் தான் அமுத்தணும். பிக்கு பதில் என்ன கொடுக்கணும் பாருங்கள், 3, ஏக்கு பதிலாக 1, ஈக்குவல் அமுத்தினா ஆன்சர் என்னது பாருங்கள், 1. அடுத்து ஈக்குவல் அமுத்திட்டு பிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 10, ஏக்கு பதிலாக 3, ஆன்சர் என்ன பாருங்கள், 4. இப்போ இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ ஏசி பட்டன் அமுத்திக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். 1c - 3a 1 ஆல்ஃபா அமுத்தி சிக்கு பாருங்கள், இந்த HYPன்னு இருக்கு பாருங்கள், அந்த பட்டன் அமுத்துங்க. 1c - 3 ஆல்ஃபா அமுத்தி இந்த மைனஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது அமுத்திங்கன்னா 1c - 3aன்னு வந்துடும். இப்போ கால்சி பட்டன் அமுத்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சி வேல்யூ கேட்குது. சிங்கிறது தேர்ட் ரோ. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள் 3 ஈக்குவல். ஏ வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த வேல்யூ காமிச்சிது. நம்ம இதை எடுத்துக்கூடாது. ஏக்கு பதில் என்ன கொடுக்கணும்னு பாருங்கள், ஏக்கு பதிலாக 1 அமுத்தி ஈக்குவல். இப்போ அதனோட ஆன்சர் என்ன, 0. அடுத்து ஈக்குவல் அமுத்திட்டு சிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், -1, ஏக்கு பதிலாக 2 அமுத்தி ஈக்குவல். ஆன்சர் பாருங்கள், -7. அடுத்து சிக்கு பதிலாக 2 கொடுக்கணும், ஏக்கு பதிலாக 1 கொடுக்கணும். ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -1. அடுத்து சிக்கு பதிலாக 13, ஏக்கு பதிலாக 3 கொடுத்துட்டோம்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 4. கால்குலேட்டரை எல்லாமே சால்வ் பண்ணிவிடும் சாமி. இவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அது கீழே இருக்க 2 நம்பரும் நம்ம 0 பண்ணணும். 0 பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இதை 0 பண்ணிட்டோமா. இப்போ அடுத்த செகண்ட் ரோவில் நம்ம இதை மட்டும் நம்ம 0 பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டெப் 2ல் ஸ்டெப் 1ல் ஒரு ரோவை அப்படி எழுதணும். ஸ்டெப் 2ல் இப்போ என்ன பண்ணணும்னா 2 ரோவை அப்படி எழுத போகிறோம். சரிங்களா? நான் இதை ஃபில் பண்ணும்போது நான் எங்கே பார்த்தேன், நம்ம இதை ரெஃபர் பண்ணோம். அதே மாதிரி இங்கே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸை நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்குது பாருங்கள், 1 2 1. அடுத்து நடுவில் கோடு போட்டு இங்கே 3. இது ஃபஸ்ட் ரோவை அப்படி எழுதிடுங்க. செகண்ட் ரோ என்ன இருக்குது பாருங்கள், 0 -1 1 4. இதை அப்படி எழுதிடுங்க. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ரோ தேர்ட் ரோ மட்டும் நம்ம 0 பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் 2 ரோவை ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படி எழுதிக்கணும். 3ஆவது ரோ மட்டும் நம்ம 0 பண்ண போகிறோம். 3ஆவது ரோ என்னன்னு பாருங்கள். 3ஆவது ரோவுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், சீன் கொடுத்துருக்கோமா. அப்போ அந்த சிக்கு இங்கே சீன் எழுதிக்கலாம். புரியுங்களா? சி வந்தால் இங்கே சி தான் வரும். நம்ம எந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இப்போது நம்மளோட எய்ம் என்ன, செகண்ட் ரோவில் செகண்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கக்கூடிய நம்பரை 0 பண்ணணும். ட்ரையாங்கல் ஷேப் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே 2 0 ஆகிடுச்சு. நம்மளுக்கு இங்கே ஒரு 0 வந்துச்சுன்னா இது நம்மளுக்கு என்னவா மாறிடும், ட்ரையாங்கிளாக மாறிடும். அப்போ இந்த 0 பண்ணணும். இப்போ அதுக்காக நம்ம எந்த மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், பிங்கிற ரோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபிக்ஸ் பண்ண ரோவை இங்கே இல்லைங்களா, தேர்ட் ரோ நம்ம ஃபில் பண்ணணும். அதனால் சிக்கு சி, ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரோ வந்து என்ன, பி. இப்போ நம்பர் பாருங்கள், இந்த செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ண அந்த -1 இங்கே கொடுத்துருவோம். -1 ஓகேங்களா. இந்த -7க்கு ஆப்போசிட் சைன் என்ன, +7. இன்னொரு தடவை இங்கே எழுதி காமிச்சிருங்க பாருங்கள். இன்னொரு தடவை எழுதி காமிக்கிறேன். சிக்கு சின்னு கொடுத்தாச்சு. செகண்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பி எழுதிக்கலாம். இந்த -1 7 இருக்குது பார்த்தீங்களா, அந்த -1 இங்கே கொடுத்துடணும். இந்த -7 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன் +7. அவ்வளோதான். இதோட மீனிங் என்னென்னா, பியில் இருக்கக்கூடிய நம்பர் சியில் இருக்கக்கூடிய நம்பரை பியில் கொடுக்க போகிறோம். பியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்க போகிறோம், சியில் கொடுக்க போகிறோம். ஏதாவது ஒன்றுக்கு வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
கடைசியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே எப்படி கொடுத்துன்னு பாருங்கள், எந்த இதை ஃபிக்ஸ் பண்ணோம், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதை வந்து 1 1 அப்படியே கொடுத்துட்டோம். இந்த 2 3க்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். அதேமாதிரி இங்கே செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபிக்ஸ் பண்ணதை அப்படியே தூக்கி எழுதிடணும். இங்கே அது கீழே கூடிய நம்பர் என்ன -7, அதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், -1c + 7bன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். -1cக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஆல்ஃபாமத்தி இங்கே சி -1c + 7 ஆல்ஃபாமத்தி b. இப்போ என்ன பண்ணலாம், கால்சியம் தீக்கலாங்களா. இந்த சியோட வேல்யூ 13ங்கிறது இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஆன்சர். இப்போ நம்ம புதுசாக தான் எடுக்கணும். சிக்கு பதில் என்ன கொடுக்கலாம் பாருங்கள், சிக்கு பதிலாக 0 ஈக்குவல், பிக்கு பதிலாக 0 ஈக்குவல், ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 0, அது இங்கே எழுதிக்கலாம். அடுத்து சிக்கு பதிலாக -7 ஈக்குவல், பிக்கு பதிலாக -1 ஈக்குவல், ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 0. அடுத்து சிக்கு பதிலாக -1 ஈக்குவல், பிக்கு பதிலாக 1 ஈக்குவல், ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 8. சிக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 4, ஆன்சர் என்ன பாருங்கள் 24. இப்போ பாருங்கள், இது வந்து பாருங்கள் எஸ்லான் ஃபார்மில் வந்துருச்சுங்களா, ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்பர் ட்ரையாங்கிள் 0 ஆகிடுச்சு. அப்பர் ட்ரையாங்கிள் என்ன, இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் 0 ஆகிடுச்சுங்களா. அப்போ 0 ஆகிடுச்சுன்னா இதை வந்து எஸ்லான் ஃபார்ம். இந்த சம் இதோட நிப்பாட்டிக்கலாம். எப்பவுமே காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1ல் இந்த ஃபஸ்ட் காலத்துக்குரிய 2 நம்பர் 0 பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே கூடிய நம்பர் வந்து நம்ம 0 பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு காலத்து எக்ஸு, செகண்ட் காலத்து ஒய், தேர்ட் காலத்து இஜெட்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம 3 ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 1 × x 1x எழுதினாலும் கரெக்டு, எக்ஸ்னு எழுதினாலும் கரெக்டு. எக்ஸ் + 2y + 3z ஈக்குவல், சாரி, எக்ஸ் + 2y + z = 3. இங்கே எழுதும்போது 0x - y + z = 4ன்னு வரும். 0x + 0y + 8z = 24ன்னு வரும். இப்போ நம்ம வந்து என்ன, காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா கீழே இருந்து மேலே போக போகிறோம், அதாவது பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ 0x + 0y விட்டுட்டு இங்கே 8z, அப்போ 8z = நம்மளுக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள், கான்ஸ்டன்ட் 24. அப்போ z = 24 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 8 கீழே வரும்போது /8 மாறும். இப்போ 24/8 24/8ன்னு கொடுங்க, ஆன்சர் என்னது பாருங்கள் 3. அப்போ இஜெட்டோட ஆன்சர் வந்து 3. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் y, 0வை நம்ம எழுத வேண்டாம். -1 × y வந்து -y, 1 × z வந்து +z ஈக்குவல் என்ன இருக்குமா இங்கே 4. இப்போ -y + z = 4. இப்போ நம்மளுக்கு இஜெட்டோட ஆன்சர் தெரியும். இஜெட்டோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள் 3 நம்மளுக்கு தெரியும். அப்போ -y அப்படியே வச்சுக்கலாம், z போல் 3 = 4. இப்போ -y = 4 + 3 இங்கே வரும்போது -3. இப்போ -y = 1ன்னு வரும். இப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன பாருங்கள், y = -1. இந்த மைனஸ் சைனை அந்த சைடு கொண்டு போயிட்டோம். ஒய்யோட ஆன்சர் -1. இப்போது அடுத்து நம்ம என்ன வரும், இன்னொரு ஈக்குவேஷன் 1 × x வந்து நம்மளுக்கு என்ன வரும், x + 2 × y 2y, 1 × z 1zனாலும் ஒன்று தான், zனாலும் ஒன்று தான், கரெக்டுங்களா. ப்ளஸ் z ஈக்குவல் என்ன வரும் பாருங்கள் 3. இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இஜெட்டோட ஆன்சர் தெரியும், ஒய்யோட ஆன்சர் தெரியும். அதுக்கு பதிலாக கொடுக்கலாங்களா, x + 2, ஒய்க்கு பதிலாக -1, இஜெட்டுக்கு பதிலாக 3 = 3. அப்போ எக்ஸு, இதை கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி +3 = ஆன்சர் பாருங்கள் 1. அப்போ x + 1, அதாவது 2 × -1 வந்து -2 வரும், 3 - 2 வந்து +1 எழுதியாச்சு. இங்கே 3, இந்த +1 இங்கே போச்சுன்னா நமக்கு என்னமா வரும், x = 3 +1 இங்கே வரும்போது -1. அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 2. அப்போ ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், எக்ஸோட ஆன்சர் வந்து என்ன வந்துருக்கு பாருங்கள் 2, ஒய்யோட ஆன்சர் -1, இஜெட்டோட ஆன்சர் 3. இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம், சரிங்களா. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கால்குலேட்டரையும் நம்ம வெரிஃபை பண்ணலாம். கிராமர் ரூலுக்கு வெரிஃபை பண்ணுற மாதிரியே தான். என்ன பண்ணணும்னு பாருங்கள், மோடை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈக்குவேஷனுக்கு ஒரு பட்டன் அமுத்திடுங்க. அன்னோன் பாருங்கள், XYZ தெரியாது, 3 அமுத்திடுங்க. A1ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 அமுத்தி ஈக்குவல், B1ங்கிறது 2, C1ங்கிறது 1, D1ங்கிறது 3. அடுத்து A2ங்கிறது 2, B2ங்கிறது 3, C2 வந்து 3, D2 வந்து 10, A3 வந்து 3, B3 வந்து -1, C3 வந்து 2, D3 வந்து 13. இப்போ பாருங்கள் எக்ஸோட ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், எக்ஸோட ஆன்சர் 2. அடுத்து பாருங்கள் ஒய்யோட ஆன்சர் -1, இஜெட்டோட ஆன்சர் 3. அப்போ XYZோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இவ்வளோ தான் அந்த ப்ராப்ளம். இது எக்ஸிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி மோட், அப்புறம் 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். ஈக்குவல் அமுத்திட்டு VC அமுத்திட்டா இது வந்து இந்த மோட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும்.
பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது கால்குலேட்டரே வந்து எல்லாமே இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா மெயின் வந்து நம்ம எஸ்லான் ஃபார்முக்கு வந்து மாற்றிட்டோம்னா முடிஞ்சு. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிறோம். மீதி ரெண்டு ரோவை மட்டும் தான் நம்ம என்னென்னா இந்த ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே வச்சுட்டு தேர்ட் ரோ மட்டும் தான் நம்ம வந்து ஜீரோ பண்ண போகிறோம். சரிங்களா? தேர்ட் ரோன்னா அது செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஜீரோ பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.